வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சரின் உதவி மையத்திற்கு அழைத்தமைக்கு நன்றி. உங்களின் கோரிக்கை இனி எங்களது வசம். முதலமைச்சரின் உதவி மையத்தின் மூலம் உங்களின் கோரிக்கைகளை பதிவு செய்து கொள்ளலாம். பதிவு செய்யப்பட்ட மனு குறித்த தற்போதைய நிலையினை தெரிந்து கொள்ளலாம். உங்களின் அழைப்பினை எங்கள் அலுவலர் சிறிது நேரத்தில் கொடுப்பார்கள். தயவு கூர்ந்து இணைப்பில் காத்திருக்கவும். வணக்கம் சார், முதலமைச்சர் உதவி மையத்திலிருந்து. வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், என்ன மனு கொடுத்தீங்க? மனு எண் சொல்லுங்க. மனு எண் சொல்கிறேன் மேடம், அப்படியே நோட் பண்ணுங்க. 96 96 35 35 0 0 19. 19. ஆமாம். டேட் வந்து ஆகஸ்ட் 13 24. 1 செகண்ட். முத்து ராமலிங்கம். ஆமாம் மேடம். 13 ஆகஸ்ட் மாதம் கொடுத்துருக்கீங்க சார். ஆமாம் மேடம். சாந்தாகுளம் பிடிஓ பி ஆ பிளாக் டீம் லீடு மேனேஜர் கிட்ட இருக்கு, லீடர் கிட்ட இருக்கு சார். டீம் லீடர் கிட்ட இல்லை மேடம், ஆக்கிரமிப்பு அகற்ற அதிகாரம் யாருக்கு இருக்கு மேடம்? பிளாக் டீம் சார். உங்களுக்கு எதனா மெசேஜ் வந்துச்சுங்களா? எனக்கு மனு தள்ளுபடி பண்ணிட்டு தான் மெசேஜ் வந்தது மேடம். 1 செகண்ட் சார், என்ன ரீசன்னு சொல்கிறேன். பார்வையில் காணும் மனுவில் தூத்துக்குடி மாவட்டம் திரு முத்துராமலிங்கம் சாஸ்தா கோவில் பாதை மீட்பது வேண்டி விண்ணப்பித்துள்ளார். தங்கள் கோரிக்கையில் உள்ள எங்களுடைய துறையின் மூலம் செய்ய இயலாத காரணத்தினால் தங்களுக்கு கோரிக்கையை ஏற்க இயலாது. அதனால் மனுதாரரின் கோரிக்கையின் பரிசீலனை செய்ய இயலவில்லை என்று விவரம் கனிவுடன் தெரிவிக்கப்படுகிறது. சார், இது வந்து அவங்களுடைய பணி இல்லையா சார்? அந்த டிபார்ட்மெண்ட். சரி மேடம், முதல்வர் முகாம்ல மனு கொடுத்தா அந்த மனுவை யார் அனுப்புவா? வட்டாட்சியருக்கு மனு கொடுத்தா பிடிஓக்கு யார் அனுப்புவா? யார் அனுப்புறாங்க? முதல்வர் முகாம்ல கொடுக்குறோம், வட்டாட்சியர்னு கொடுக்குறோம், ஆக்கிரமிப்பு அகற்றுறதுக்குன்னு கொடுக்குறோம். இந்த நடவடிக்கை எடுக்கிறது யாரு? இந்த மனு மீது நடவடிக்கை எடுப்பவர் யார்? யாருக்கு நம்ம மனு கொடுத்துருக்குது? வட்டாட்சியருக்கு. வட்டாட்சியருக்கு மனு கொடுத்த மனு பிடிஓ ஆஃபீஸ்க்கு எப்படி போச்சு மேடம்? பிடிஓ ஆஃபீஸ்ல சார். நீங்க தானே சொல்றீங்க பிளாக்னா அப்புறம் பிடிஓ தானே அது? ஓகே சார், நீங்க திரும்பவும் மனு கொடுத்தா மறுபடியும் இதே மாதிரி வேற ஒரு துறைக்கு அனுப்பி ஏமாட்டுவோம்னு சொல்ல வராங்களா? அப்படிலாம் இல்ல சார். சரி, கரெக்டா தான். முதல்வர் முகாம்ல கொடுக்குற மனு ஆக்கிரமிப்பு அகற்றுறதுக்குன்னு நீங்க தெளிவா படிக்கிறீங்க. அந்த மனு எப்படி பிடிஓக்கு போச்சு? நான் தெளிவா கொடுத்துருக்கேன். வட்டாட்சியர், சாத்தான்குளம் வட்டாட்சியர், முதல்வர், தமிழக முதல்வர் முகாம்னு போட்டு கொடுக்குறேன். ஓகே சார், நீங்க சொல்றது புரியுது சார். நீங்க திரும்பவும் மேல்முறையீடு பண்ணுங்க சார். வேற எது தகவல் இந்த ஃப்ராட் அதிகாரிகளுக்கு மறுபடியும் நான் மனு பண்ணணுமா? எனக்கு தெரியல.